ஹலோ எவ்ரிஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடல் எடை அதிகரிச்சிட்டே போகிறதுக்கு என்ன காரணம், அதிகரிக்கக்கூடிய உடல் எடையை எப்படி குறைக்கலாம், குறைச்ச உடல் எடையை எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணலாம், இதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எதனால் உடல் எடை அதிகமாகுறீங்க, இந்த உடல் எடையால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, இந்த வெயிட்டை எப்படி குறைக்கலாம், இதனுடைய தெளிவான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய உடல் எடை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உடல் எடை அதிகமாகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? ஒன்று, உங்களுடைய உணவுகள் அதிகமாக எடுத்துகிட்டு இருப்பீங்க. இன்னொன்று, உங்களுடைய உணவுகள் குறைவாக எடுக்கிறதாலையும் உங்களுக்கு வெயிட் அதிகமாகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்மோன் இன்பேலன்ஸ், உங்களுடைய ஹார்மோன்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறதாலையும் உங்களுக்கு உடல் எடை அதிகமாகலாம். ஏன் நல்லா சாப்பிட்டா தானே நல்லா இருக்க முடியும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எப்படி இருக்குன்றது உங்கள் பிளேட்டை கொஞ்சம் பாருங்கள். உங்களுடைய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்தான உணவுகள் எடுக்கிறீங்களா அப்படின்றது கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தான். அதில் நிறைய நான்வெஜ் இருக்கலாம், ஆயில் உணவாக இருக்கலாம், எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, கேக் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், இது மாதிரி தான் உங்கள் பிளேட்டில் நிறைய எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் சத்தான உணவுகள் உங்கள் உணவில் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டாக சாப்பிட்றவங்களா இருப்பீங்க. காலையில் சீக்கிரமாக எடுக்கக்கூடிய உணவை, காலை உணவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு மதியம் எடுத்துக்கிறீங்க. அதேமாரி உங்களுடைய உணவை ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதாலேயும் உங்களுக்கு வெயிட் அதிகமாகலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 3 வேலையுமே கரெக்டாக சாப்பிடுவீங்க. அந்த 3 வேலையுமே பார்த்தீங்கன்னா காலை உணவு கேண்டீனாக இருக்கலாம், இல்லை ஹோட்டலாக இருக்கலாம். மதிய உணவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேண்டீன் இல்லைனா வெளியில் வாங்கி சாப்பிட்றவங்களா இருப்பீங்க. ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்களா இருப்பீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 3 வேளையுமே ஹோட்டலில் சாப்பிட்றவங்களா இருப்பீங்க. இது மாதிரி நீங்கள் வெளியில் 3 வேளையும் சாப்பிடும்போது உங்களுடைய உடம்பு என்ன ஆகும்? கண்டிப்பாக தேவையில்லாத ஹெல்த் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அப்போது நீங்கள் ஹெல்த்தியான உணவை உங்கள் உடம்புக்கு கொடுக்குறீங்களா அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான உணவுனா என்ன? நீங்கள் டெய்லியுமே நிறைய பழம், காய், கீரை, நிறைய நட்ஸ் ஐட்டங்கள் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்கள் உணவில் இது மாதிரி இருக்குதா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் டெய்லி எடுக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இல்லாத எந்த ஒரு உணவுமே கிடையாது. நீங்கள் டெய்லியும் ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா அதில் பாருங்கள் நிறைய மசாலா, தேவையில்லாத எண்ணெய், இதுமாரி நிறைய ஆட் பண்ணுறதால உங்களுக்கு ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டு, ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் வரலாம். அப்போது நீங்கள் என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய உணவில் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம், நிறைய குட் நான்வெஜ் ஃபுட் எடுத்துக்கலாம், எக்கு, இதுமாரி நிறைய குட் உணவுகள் இருக்குது. இது மாதிரி உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதெல்லாம் ஓகே தான் மேம். இந்த வெயிட் எல்லாமே இது மாதிரி ராங்கான ஃபுட் ஹேபிட்டால் தான் எனக்கு வெயிட் அதிகமாகிடுச்சு. இந்த வெயிட் நான் எப்படி குறைக்கணும், இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வெயிட் நீங்கள் குறைச்சியே ஆகணும். ஒரு 30 கிலோ குறைக்கணும், 40 கிலோ குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான டயட் பிளான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கான ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட் எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ட் ரிசல்ட் எடுக்கவும் உங்களுக்கான டயட் பிளான், உங்களுக்கான வெயிட் லாஸ் ப்ராசஸ் இது எல்லாமே ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதனால வெயிட் அதிகமாகறீங்க, இந்த வெயிட்டை நீங்கள் எப்படி குறைக்கணும், இதுக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.